அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் காஷ்மீர், ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநில நகரங்களை குறிவைத்து ஃபட்டா 1 மற்றும் ஃபட்டா 2 ஏவுகணைகளை பாகிஸ்தான் வீசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பாகிஸ்தான் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது. இந்த ஃபட்டா என்பது பாகிஸ்தானால் 2021ஆம் ஆண்டில் பரிசோதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஏவுகணை. கிட்டத்தட்ட 400 முதல் 450 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்தீன் ரகத்திலான ஏவுகணை அது. அதை இப்பொழுது பயன்படுத்த வேண்டிய தேவை பாகிஸ்தானுக்கு ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை அணு ஆயுதங்களை நோக்கி, பாலிஸ்தீன் ஏவுகணைகளை நோக்கி இந்திய தரப்பு செல்லவில்லை. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ட்ரோன் மூலமாகவே இந்திய தரப்பில் பதிலடி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பஞ்சாபினுடைய அமிர்தசரஸ், உதம்பூர், பதான்கோட் உள்ளிட்ட நகரங்களை நோக்கி ஃபட்டா என்கின்ற அந்த அதிநவீன பாலிஸ்தீன் ஏவுகணையை பாகிஸ்தான் ஏவி இருப்பது ஒரு போரை உருவாக்குவதற்கு முழுமையான காரணங்களை தந்திருக்கின்றது பாகிஸ்தான் என்றுதான் பார்க்க முடிகின்றது. இந்தியாவின் தலைநகரான டெல்லியை நோக்கி அனுப்பப்பட்ட ஏவுகணையும் அந்த ஃபட்டா என்கின்ற ஏவுகணை தான் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஏவுகணையை அவர்கள் 2021 டிசம்பரில் பரிசோதனை செய்த பொழுது அது தெரிந்தது. டெல்லி நகரை இலக்காக வைத்துதான் ஃபட்டா என்கின்ற அந்த ஏவுகணையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ற விவரம். ஃபட்டா 1 என்பது பயன்பாட்டில் இருந்த நிலையில் அதிநவீன வசதியோடு ஃபட்டா 2 என்கின்ற அந்த ஏவுகணையை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அதன்படி பஞ்சாபினுடைய ஜலந்தர், ஹரியானாவினுடைய சிர்சா ஆகிய நகரங்களை நோக்கி வந்த பாகிஸ்தானின் ஃபட்டா ஏவுகணைகளை நம்முடைய படை வீரர்கள் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். இதில் மிக மிக முக்கியமானது, இந்த ஏவுகணைகளை பொறுத்தவரை பாகிஸ்தான் அனுப்பிய இந்த ஃபட்டா என்பது மிகவும் நவீனமான ஏவுகணைகள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையிலே ரேடாரின் கண்களில் சிக்காமல் பயணிக்கக்கூடிய திறன் கொண்டதாக பாகிஸ்தான் கூறியிருந்த ஒரு ஏவுகணை. அது மட்டுமல்லாமல் அது பயணம் செய்யக்கூடிய தூரத்தை, அதனுடைய பயண வழித்தடத்தை மாற்றி மாற்றி பயணிக்கும். இதன் காரணமாக ரேடார் கண்டறிய முற்பட்டாலும் அது குழம்பி போய்விடும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்றெல்லாம் பாகிஸ்தான் சொல்லி உருவாக்கியிருந்த ஒரு ஏவுகணை தான் இந்த ஃபட்டா என்கின்ற ஏவுகணை. அப்படிப்பட்ட ஏவுகணையை இந்தியா தாக்கி அழித்திருக்கின்றது என்பது இந்திய ராணுவத்திற்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஏவுகணையை ஏவியதன் மூலமாக பாகிஸ்தான் நாடு அடுத்த கட்ட போருக்கு இந்தியாவை அழைத்து செல்கின்றது என்பது ஒரு போருக்கான சூழலை உருவாக்கிவிட்டது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருந்தாலும், அந்த ஏவுகணையை இந்தியா வழிமறித்து எளிதாக தாக்கி அழித்திருக்கின்றது என்பது நம்முடைய ராணுவ திறமைக்கு ஒரு சான்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த ஃபட்டா என்பதுதான் சமீப காலங்களில் பாகிஸ்தான் பரிசோதித்த ஏவுகணைகளிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏவுகணை. அதிலும் குறிப்பாக டெல்லி நகரத்தை இலக்காக வைத்துதான் இந்த ஏவுகணையை பாகிஸ்தான் உருவாக்கி இருந்தது. நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய வகையிலான ஒரு ஏவுகணை. 450 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தக்கூடிய ஏவுகணை. 3 விஷயங்கள் இந்த ஏவுகணையால் செய்ய முடியும். அதாவது ராணுவ நிலையங்களை குறிபார்த்து தாக்குதல் நடத்த முடியும். தகவல் கட்டமைப்புகளை, அந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் உள்ளிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளிலே விழுந்து எதிரி நாட்டினுடைய தகவல் தொடர்பு சாதனங்களை முழுவதுமாக துண்டிக்க வைக்க முடியும். அது மட்டுமல்லாமல் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாக்கி அழிக்க முடியும். இந்த 3 நோக்கங்களுக்காக தான் ஃபட்டா என்கின்ற இந்த நவீன ஏவுகணையை பாகிஸ்தான் உருவாக்கி இருந்தது. எனவே டெல்லியை நோக்கி அவர்கள் இந்த ஏவுகணையை செலுத்தி இருக்கின்றார்கள், அமிர்தசரஸை நோக்கி இந்த ஏவுகணையை செலுத்தி இருக்கின்றார்கள் என்றால், ஒன்று டெல்லி நகரத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிதைப்பதற்காக அவர்கள் அனுப்பி இருக்கக்கூடும். அந்த ஏவுகணையை வழிமறித்து நாம் ஹரியானாவிலேயே தாக்கி வீழ்த்தி இருப்பதால் டெல்லிக்கு தற்போதைய நிலையில் எந்த ஆபத்தும் இல்லை. ஏனென்றால் லாகூரை தாக்குவதற்கு முன்பாக நாம் லாகூரில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை தான் முதலில் தாக்கி அழித்தோம். அதன் பிறகுதான் லாகூருக்கு உள்ளே செல்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதே போன்று டெல்லியினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிதைத்தால்தான் டெல்லி நகருக்குள் தாக்குதல் நடத்த முடியும் என்ற சூழ்நிலையில் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.